வேலை பார்க்குறதுக்குள்ள ஏற்கனவே கஸ்டமர் வந்து மெச்சூரிட்டி இஷ்யூ கேட்டுக்கிட்டு இருக்கும்போது இதுக்கு வந்து நிறுவனம் வந்து பதில் சொல்லணும். பதில் சொல்லாமல் வந்து இக்னோர் பண்ணிட்டு அவங்க வாட்டுக்கு இப்போ ஒரு ரிப்ளையும் பண்ணாமல் இருக்காங்க. எங்கே இருக்காங்கன்னு தெரில. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ. தமிழ்நாடு கேரளாவில் வீட்டு வசதி சொசைட்டி எனும் பெயரில் ரூ. 200 கோடி முதலீடு பெற்றுக்கொண்டு மோசடி செய்ததாக பாதிக்கப்பட்டவர்கள் புகார் அளித்துள்ளனர். தமிழ்நாடு, கேரளா ஆகிய மாநிலங்களில் 2014ஆம் ஆண்டு முதல் SMC கூட்டுறவு வீட்டு வசதி சொசைட்டி எனும் பெயரில் நிதி நிறுவனம் தொடங்கப்பட்டது. தமிழ்நாட்டில் 33 கிளைகள், கேரளாவில் 7 கிளைகள் என 40க்கும் மேற்பட்ட கிளைகள் தொடங்கப்பட்டு முதலீடுகள் ஈர்க்கப்பட்டன. 12 ஆண்டுகளுக்கு மேலாக செயல்படும் இந்நிறுவனம் மாதந்தோறும் 15% வட்டியுடன் கூடிய கவர்ச்சிகரமான முதலீட்டு திட்டங்களை அறிவித்தது. நிதி நிறுவனத்தின் வார்த்தையை நம்பி 12 ஆண்டுகளில் 40,000க்கும் மேற்பட்டோர் ரூ. 700 கோடிக்கு மேல் முதலீடு செய்துள்ளனர். நிலக்கோட்டை பக்கத்தில் சிலுக்குவாரப்பட்டியில் SMC ட்ரீம் சிட்டின்னு சொல்லிட்டு லேண்ட் வந்து போட்டிருந்தாங்க. அந்த லேண்டை சேல் பண்ணிவிட்டு மெச்சூரிட்டி அமௌண்ட் வந்து கஸ்டமர் கொடுக்கறதாக வந்து சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் ஜனவரி வந்து சொன்னாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பிப்ரவரி வரைக்கும் வந்து டைம் வந்து கேட்டிருந்தாங்க. பிப்ரவரியும் முடிஞ்சிருச்சு. இப்போ மார்ச் மாதம் வந்துருச்சு. இன்னும் யாருக்கும் அமௌண்ட் வந்து செட்டில் பண்ணலை. அதனால் மெச்சூரிட்டி முடிஞ்ச கஸ்டமரும் பணம் வந்து கேட்குறாங்க. ஏற்கனவே வந்து டெபாசிட் பண்ணவங்களும் அதை வந்து பார்த்துட்டு அமௌண்ட் வந்து கேட்கும் பொழுது வாடிக்கையாளர்களுக்கும் சரி ஸ்டாஃபுக்கும் சரி ரொம்ப மன உளைச்சல் வந்து. மேலும் சொசைட்டியின் கிளை மேலாளராக பணியாற்றுவதற்கு ரூ. 3 லட்சம் முதல் ரூ. 5 லட்சம் வரை டெபாசிட் பெற்றுக் கொண்டதாகவும் டெபாசிட் மற்றும் முதலீட்டு தொகை உரிய காலத்தில் திருப்பி தராமல் மோசடி செய்தாக மதுரையில் 5க்கும் மேற்பட்ட கிளை நிறுவனங்கள் மூலம் பணம் செலுத்தி பாதிக்கப்பட்ட 30க்கும் மேற்பட்டோர் மாநகர காவல் ஆணையரிடம் புகார் அளித்தனர். இந்நிலையில் டிசம்பர் மாதத்தில் முதலீடு செய்த பணத்தை திருப்பி தருவதாக கூறிய நிறுவனத்தினர் தற்போது நிறுவனங்களை மூடிவிட்டு தலைமறைவாகிவிட்டதாகவும் கடந்த சில மாதங்களாக நிறுவனத்தை சார்ந்தவர்களை தொடர்பு கொள்ள முடியவில்லை என்றும் பாதிக்கப்பட்டவர்கள் தெரிவித்தனர். மேலும் பாதிக்கப்பட்டவர்களிடம் பெறப்பட்ட பணத்தை திரும்ப பெற்று தருமாறு காவல்துறையினருக்கு கோரிக்கை விடுத்தனர். உங்க வாட்டுக்கு இப்போ ஒரு ரிப்ளையும் பண்ணாமல் இருக்காங்க. எங்கே இருக்காங்கன்னு தெரில. இது சம்பந்தமாக எல்லா இடத்துலையும் புகார் கொடுத்தும் ஒரு நடவடிக்கையும் இல்லை.